இங்க தான் லவ் பண்ண பொண்ணுக்கு ஆசைப்பட்ட வீட்ட வாங்கி குடுக்கணும்னு சொல்லி, குறுக்கு வழியில காசு சம்பாரிக்க போய் ஜெயிலுக்கு போயிடுறான் ஹீரோ. அவன எவ்வளவோ வெளிய எடுக்க ட்ரை பண்ணோம். ஹீரோயினால முடியல. அவனும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கான். ஹீரோ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துருப்பாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு, ஹீரோ கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டாலோ, அது எல்லாமே ஒரு டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி, அட்வொகேட் கிட்ட குடுத்து ஹீரோ கிட்ட கொண்டு சேர்க்கிறா. ஹீரோவும் அந்த கேசட்ட வாங்கி ஜெயிலுக்குள்ள திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்துடுறான். அங்க இருக்க ஒரு டேப் ரெக்கார்டரையும் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து அதுல போட்டு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். எப்பயுமே ஹீரோவ பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு ஹீரோயின் வருவாங்க. அன்னைக்கு ஹீரோயின் வராம, ஹீரோயினோட அம்மா வராங்க. அவங்க சொல்றாங்க, "அந்த பொண்ணு முன்ன மாதிரி இல்ல. உன்ன மாதிரி தான் அவளும் 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குறா. பாட்டு கூட பாடுறதுக்கு இல்ல. 2 பேருமே நீங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவீங்கன்னு நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அது நடக்காது போல இருக்குன்னு" சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் ஜெயில்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஹீரோயின் கிட்ட போகலான்னு பார்க்குறான். ஆனா மாட்டிக்கிறான். நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்னு நினச்சிட்டு ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பலாம். "நீ வந்து இதுக்கப்புறம் என்னால கஷ்டப்பட தேவையில்ல. நீ ஒரு பெரிய சிங்கர் ஆகணும். சிங்கிங்கை மட்டும் என்னைக்குமே விட்டுறாத. உன் லைஃப்பை பார்த்துட்டு போன உடனே ஹீரோயினும் அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஜெயிலில் பார்க்கறதுக்கு வரா. ஆனால் அவனும் வந்து ஹீரோயினை பார்க்கவே மாட்டேங்கிறான். ஹீரோயினும் இதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லி ஹீரோ சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிடுறா. ஹீரோவோ இங்கே ஜெயிலில் அந்த பொண்ணு அனுப்பின கேசட்டே கேட்டு கேட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவகிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் ஃபோன் பண்ணி பார்க்குறான். அப்போ இவன் எடுக்காமல் அந்த பொண்ணோட தம்பி எடுக்கிறான். ஹீரோ அவள் தம்பிக்கிட்ட சொல்கிறான், அவளை ஒரே தடவை என்கிட்ட ஃபோனில் மட்டும் பேச சொல்கிறியான்னு. ஆனால் அந்த பையனும் அதெல்லாம் சொல்ல முடியாமல் அதை தவிர்த்துடுறான். அந்த பொண்ணும் பேசாமல் போயிடுறான். அந்த பொண்ணு கல்யாணமும் முடிஞ்சிருது. ஹீரோவும் அதே சமயத்தில் அந்த ஜெயிலில் ஒரு கேங் கூட பெரிய சண்டையில் அடிபட்டு கிடக்குறான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சே போயிடுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு நினப்பிலேயே 10 வருஷமாக அந்த ஜெயிலில் இருந்து இப்போ ரிலீஸ் ஆகி புது ஆளாக வெளியே வரான்.